வெல்கம் டு ஆத்மா. அமானுஷ்ய சக்திகளில் நேர்மறை சக்தியும் உண்டு, எதிர்மறை சக்தியும் உண்டு. நேர்மறை சக்தி என்றால் என்ன? அவசரப்பட்டு தற்கொலை செய்தவர்களில் பலர் பேயாகவோ பிசாசாகவோ ஆகி பின்பு தன்னோட குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இப்படி ஆயிட்டோமேன்னு அழுதுகிட்டு அலைஞ்சு திரிவாங்களாம். தன்னால தன்னோட குடும்பத்திற்கு எப்படியாவது உதவி செய்யணும்னு முயற்சிப்பாங்களாம். ஆனா நாம பார்த்துட்டு இருக்கிற நித்யா சந்தேகமே இல்லாம நிச்சயமா ஒரு எதிர்மறை அமானுஷ்ய சக்தி தான். தன்னோட சாவுக்கு தானே நீதி தேட ஆரம்பிச்சா. மீதமுள்ளவர்களின் கதி என்ன பார்க்கலாம். ஆத்மாவிற்குள் செல்வோம். இன்னைக்கு பௌர்ணமி, வெளிச்சம் நல்லா இருக்கும். இப்பவே கிளம்பி போயிடலாம். டேய், நித்யா 2 பேரையும் கொன்னது நைட்ல தான். அதனால இப்ப போக வேணாண்டா. புரியாம பேசாத சஞ்சனா. அந்த மேல சத்த நிக்கிறதுக்குள்ள நம்ம அங்க போயிட்டா நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. சரி வா போலாம். சஞ்சனா, விக்கி, நீது என்ன காட்டுல தனியா விட்டுட்டு நீங்க ஏன் வந்தீங்க? நீங்க எதுவும் பேசாத. எனக்கு வர கோவத்துக்கு ஒண்ணு அடிச்சு கொன்னுடுவேன். என்னடா சொல்ற? நான் என்னடா பண்ண? உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? இல்ல, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. எனக்கு டயர்டா இருக்கு. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டா? மறுபடியும் தலை சுத்திக்கிட்டு இருக்கான். சஞ்சனா வேணா சொன்ன கேளு. மரண சத்தம்டா. நீது வேண்டாம், சொன்ன கேளு. உயிர் இருக்கான்னு பாரு. நீது நீது எந்திரடி. சுத்துடா. நீ ஏன் அவசரப்பட்ட? ஏய், நான் இவளை கொல்லலாம், அவன் உன்னை கொண்டு இருப்பா. என்னடா பண்றது? எங்க போறது? ஏய், என்னாச்சு? நீ எதுக்கு அழுவுற? நீ உயிரோட இருக்க நினைச்சு சந்தோஷப்படு. ஏய், மேல சத்தம் எந்த பக்கம் வருது நான் பாத்துட்டு வரேன். நீ இங்கே இரு. சஞ்சனா, மேல சத்தம் இந்த பக்கம் இருந்து தான் வருது. எப்படி சொல்ற? காத்து இந்த பக்கம் தான் வீசுது. சத்தம் தெளிவா கேக்குது. இல்ல விக்கி, சத்தம் எனக்கு இந்த பக்கமா தான் கேக்குது. சத்தம் உனக்கு அங்கதான் கேக்குதா? சரி, நீ அந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போறேன். ஏன் விக்கி டென்ஷன் ஆகுற? ஆமா, டென்ஷன் தான். எல்லா பிரச்சனையும் உன்னாலதான் ஆரம்பிச்சது. என்னாலயா? என்ன ஆரம்பிச்சது? என்ன ஆரம்பிச்சுதா? புரியலையா? 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம குரூப்ல
நீ தான் நித்யாவை கொண்டு வந்து சேர்த்த. நித்யா ஓபன் டைப், நம்மள மாதிரி தான். அப்படி ஏதோ சொன்ன. அதனால நாங்க எல்லாரும் அவளை ட்ரை பண்ணோம். அதனால தான் அவ செத்து போனா. அதுக்கு காரணம் நீதான். இப்ப அவ பேய வந்து நிக்கிறா. அடுத்தது நீ சாக போறியா இல்ல நான் சாக போறேன்? நானு முடிவு பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. அப்போ எல்லா பவதி நானா பண்ணனு சொல்றியா? ஆரம்பிச்சு வச்சது நீதானே. இப்ப கூட எங்க எல்லாரையும் நீதான் காட்டுக்குள்ள கூட்டு வந்த. 5 பேரா வந்தோம். இப்ப 2 பேர் தான் இருக்கோம். இப்ப என்ன பண்ணலான்ற? இந்த மலையை கடந்தா நம்ம தப்பிக்கலாம். உனக்கு கடைசி சந்தர்ப்பம். வரியா இல்லையா? என்னால எழுந்து கூட நிக்க முடியல விக்கி. அப்ப இங்கே கடந்த சாவு. ஏன்டா இப்படி பேசுற? உனக்கு என்னெல்லாம் பண்ண? அது எல்லாத்துக்கும் சேர்த்துதான் நீத்துக்கிட்ட இருந்து உன் உயிரை காப்பாத்தின. இனிமே நீ உன்னை காப்பாத்திக்க வேண்டியது உன் பொறுப்பு. என்ன ஆளை விடு. டேய் விக்கி, டேய், டேய், இந்த நிலைமையில என்னை விட்டு போகாதடா. நான் பாவம் இல்லையா? என்னை தூக்கிட்டு போடா விக்கி. மலை ஏறும்போது எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எல்லாம் இருக்கக்கூடாது. நீ தான் ஆர்கியாலஜி ஸ்டூடெண்ட் ஆச்சே, உனக்கு தெரியாதா என்ன? உன்னை காப்பாத்துறதுக்காக நான் சாக தயாரா இல்லை. உன்னோட ஆசைப்படியே அந்த கேமராவும் உன்னோட கடைசி செகண்ட பதிவு செய்ய போகுது. குட் பை. டேய் விக்கி, விக்கி. அவங்க யாருமே சரியில்லடி. என்ன சரியில்லை? அசிங்கமா ஏதேதோ பேசுறானுங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? இவ்வளவு தூரம் காட்டுக்குள்ள வருது எதுக்கு? ப்ராஜெக்டுக்காக மட்டும் இல்ல, இப்படி என்ஜாய் பண்றதுக்கும் தான்.
கூடா நட்பு கேடாய் முடியும் என்பதற்கு இவர்களே உதாரணம். காடு நல்ல மனிதர்களுக்கு இயற்கை எண்ணெய், தென்றலாய் தாளாட்டும் தொட்டில். ஆனால் கெட்ட மனிதர்களுக்கு சுழட்டி அடிக்கும் சூறாவளி. நித்யாவும் தனக்கு கெடுதல் செய்தவர்களை சூறாவளியாய் வாரிச் சுருட்டி உயிரை பறித்துக் கொண்டிருக்கிறார். அழுது புரண்டாலும் ஆர்ப்பரிச்சு கத்தினாலும் யாரும் உதவிக்கு வரப்போவதில்லை. உயிர் காப்பாற்றப்பட போறதும் இல்லை. ஏன்னா என்ன நடக்கும்னு இதுதான் தலைவிதின்னு ஏற்கனவே தீர்மானிச்சாச்சு. சொல்லி அழவும் ஆறுதலா 4 வார்த்தை பேசவும் யாருமே இல்லை. மரணத்தை நினைச்சு பயந்து ஓடினவங்க இனி மரணத்துக்காக காத்திருப்பது காலத்தின் கட்டாயம். காலம் என்ன சொல்ல போகிறது? விக்கி! விக்கி! என்ன ஆச்சுடா? விக்கி! விக்கி! ஏய் விக்கி, என்ன ஆச்சுடா? என்னாச்சு? விக்கி! விக்கி! விக்கி, ஏன் இப்படி பண்ற? என்னாச்சுடா? சஞ்சனா, என்ன காப்பாத்து ப்ளீஸ். விக்கி, என்னாச்சு? விக்கி! உன்னாதடா ரத்தம் வருது. விக்கி, சொல்றது கேளு. ஏன் இப்படி பண்ற விக்கி? விக்கி! 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 ஐயோ விக்கி! நீங்க சொல்ற விஷயத்தை உண்மைன்னு நாங்க எப்படி நம்புறது? படிச்சுட்டா எல்லாம் தெரிஞ்சிட்டதா நினைக்காதீங்க. அவ உங்க எல்லாருக்காக காத்துக்கிட்டு இருக்கா. யாரு எங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கா? அவ யாருன்னு உங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். தர்மம் தனக்கு எதையும் கேட்காது. என்னோட கடைசி முயற்சியா இந்த கேமரால நான் சொல்ல வேண்டியத பதிவு செய்ய ஆசைப்படுறேன். நானு, அருண், அரவிந்த், நீத்து, அப்புறம் விக்னேஷ், நாங்க எல்லாருமே ஒரே காலேஜ்ல ஒன்னா படிச்சோம். காரணம் என்னன்னு தெரியாது. ஆனா எங்க எல்லாரோட டேஸ்டும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு.
நித்யா இந்த காட்டுக்கு வந்த நோக்கம் இயற்கையை ரசிக்கும். ஆனா கூட வந்தவங்களுடைய நோக்கம் இளமையை ரசிக்கும். இந்த முரண்பாட்டால வந்த வினைதான் இத்தனை உயிர் பறிப்புகள். கூச்சம் இல்லாம எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்ப சொல்லவே கூசுதான். செய்த பாவத்திற்கு கூலி தராமல் யாரும் இந்த உலகத்தை விட்டு போக முடியும். ஒரு மனிதனுக்கு மரணத்தில் தான் நிம்மதி இருக்கிறது. ஆனால் அவன் வாழத்தான் ஆசைப்படுகிறான். மரணம் எந்த ஒரு நிலையிலும் எந்த நேரத்திலும் மனிதனை துன்புறுத்துவதில்லை. ஆனால் மரணத்தை துன்பமாக நினைப்பவன் மனித பிறவிக்கு தகுதியற்றவன். ஒருவனை மரணம் துரத்தினால் அவன் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். இனி சஞ்சனாவால் எங்கும் ஓட முடியாது. அவள் மரணத்தை எப்படி எதிர்கொள்கிறாள் என்று பார்ப்போம். வாருங்கள் ஆத்மாவிற்குள். நாங்க எதை செஞ்சாலும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் செய்வோம். அதனால எங்களுக்குள்ள சில தப்பான பழக்கங்கள், சாரி, தப்பான பழக்கங்கள் மட்டும்தான் இருந்துச்சு. ட்ரிங்க்ஸ், ட்ரக்ஸ், செக்ஸ், இப்படி எல்லாத்துலயும் எங்களுக்குள்ள வித்தியாசம் இல்லாம ஷேர் பண்ணிக்கிட்டோம். இத சொல்றதுக்கு மனசு கொஞ்சம் கூசுது. நாங்க எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்றதுக்காகவே காட்டுக்குள்ள ட்ரக்கிங் போவோம். இந்த சிச்சுவேஷன்ல தான் நித்யா எங்க காலேஜ்ல புதுசா ஜாயின் பண்ணா. அழகான அப்பாவியான பொண்ணு, கிராமத்துல இருந்து வந்திருந்தா. அவ பழகுற விதம் எங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. அவளையும் ட்ரக்கிங் கூட்டிட்டு போலான்னு நாங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணோம். நித்யாவும் எங்களை நம்பி வந்தா. ஆனா அவ எங்களை மாதிரி இல்ல, ரொம்ப நல்ல பொண்ணா இருந்தா. அதனால என்னோட அவ ஒத்து போல. அந்த போராட்டத்துலதான் அவ செத்து போனா. நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் அவளை உயிரோட புதைச்சோம். இத பாக்குறவங்க கண்டிப்பா எங்களை மன்னிக்க மாட்டீங்கன்னு தெரியும். இருந்தாலும் எங்களை மாதிரி வேற யாரும் இருந்துட கூடாதுன்னுதான் இத சொல்றேன். சாரி நித்யா, நாங்க உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு நீ எனக்கு தண்டனை கொடுக்க வேணாம். எனக்கு நானே கொடுத்துக்கிறேன். போட்டுக்கலாமா? செம்மையா இருக்கும்ல? இங்க வேண்டாம்ப்பா. சும்மா கத்திட்டு இருக்க. ஏய், யாரோ மாதிரி இருக்கு. யார் இங்க வச்சிருப்பா? ஏய், ஏய், ஏதாவது கேமராடா? இருக்கா பாரு. அதுல ஏதாவது இருக்கான்னு ப்ளே பண்ண. ஒர்க் ஆகுமா? அப்படி தெரியல. நல்லா இருக்குல்ல? அத சொல்ற, செக் பண்ண. கர்ம வினைகளுக்கான பிரதிபலனை கடவுள் இந்த ஜென்மத்திலேயே கொடுத்துருவார்னு
ஆன்மீக இலக்கியம் சொல்லுது, சொர்க்கமும் நரகமும் வேற எங்கே இல்லை, இந்த பூலோகத்துல தான் இருக்கு. பாவம் செஞ்சவன் மரணத்தை தள்ளி போடவே ஆசைப்படுவான். ஏன்? வாழணுங்கிற வெறி. ஆனா புண்ணியம் செஞ்சவன் தன்னோட பிறவி கடனை முடிக்க மரணத்திற்காக காத்து கொண்டிருப்பான். இந்த ஜென்மத்துல மற்றவங்களை துன்புறுத்தி பாவம் செஞ்சவனுக்கு மறு ஜென்மத்துல துன்பமான பிறவி காத்திருக்கும். ஆனா இந்த ஜென்மத்துல புண்ணியம் செஞ்சவன் மறு ஜென்மத்துல புனிதமான ஆத்மாவா போற்றப்படுவான். அந்த ஆத்மாவுக்கு அழிவே இல்லை. மீண்டும் சந்திப்போம். இது ஆத்மா.